ஏப்ரல் 20 வரையில் எரிவாயு விநியோகத்தில் தடையில்லை, கப்பல்களில் வருகையிலேயே அடுத்த கட்டம் என ஜனாதிபதி சர்வகட்சி கூட்டத்தில் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது என சர்வகட்சி தலைவர்களிடம் உறுதியளித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதன் பின்னர் எரிவாயு கப்பலின் வருகையிலேயே எரிவாயு விநியோகம் தங்கியிருப்பதாகவும் இருப்பினும் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவரும் போர் பதற்றம் மற்றும் அதன் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய நேரடி தாக்கங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடும் நோக்கிலான சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:15 முதல் 2:30 வரை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல அரசியல் கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதன்படி இந்த கூட்டத்தில் முதலில் நாட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் மோதல்களால் எரிவாயு விநியோக சங்கிலியில் நிலவும் இடையூறுகளை உரியவாறு கையாளும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நுகர்வோர் கைவசமுள்ள எரிவாயு சிலிண்டர்கள், லாஃப் சிலிண்டர்களது லிட்ரோ சிலிண்டர் எதுவாக இருந்தாலும் கையிருப்பில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தி அதனை மாற்றிக் கொள்ளத்தக்க வகையில் விநியோகிப்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். அதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது. அதன் பின்னர் எரிவாயு கப்பல்களின் வருகையிலேயே எரிவாயு விநியோகம் தங்கியிருக்கிறது. இருப்பினும் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் குழுக்களின் தலைவருமான சாணக்கியன் விவசாயிகளுக்கான உரப்பற்றாக்குறை மற்றும் சந்தையில் திடீரென ஏற்பட்டுள்ள உர தட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி விவசாய மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளுக்கு அவசியமான உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. அடுத்த போகத்துக்கு அவசியமான உரத்துக்கான விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. எனினும் ஏற்கனவே கோரப்பட்டதை விட மிகவும் குறைந்த விலைக்கு உரத்தை வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்தோடு எரிபொருள் விநியோகத்தை பொறுத்தமட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கட்டுப்பாடுகளை தொடர்ந்தாலும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படாது. விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் போதுமானதாக இல்லை என்பது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அதனை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற ரிஷாட் பதியுதீன் ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தற்போதைய சூழ்நிலையில் முகங்கொடுத்து வரும் போக்குவரத்து நெருக்கடிகள் குறித்தும் அவர்களுக்கான பஸ் சேவையை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் குறித்தும் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்தார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் ஊடாக பஸ் சேவைக்கான தேவைப்பாடு குறித்தும் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு பஸ் சேவை வழங்க உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் ரவி கருணாநாயக்க எம்பி கட்டார், துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு வளைய நாடுகளில் இலங்கைக்கு வருகை தரும் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவது பற்றியும் மத்தளவிலிருந்து ஏதுவான சூழலில் மத்திய கிழக்குக்கான விமான பயணங்களை மேற்கொள்வது சம்பந்தமாகவும் ஆலோசனைகளை முன்வைத்திருந்தார். இதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சாதகமாக பரிசீலிப்பதாக பதிலளித்தார். இதனையடுத்து அமெரிக்க விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கான அனுமதி கோரிக்கை குறித்தும் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்ப முனைந்த போது அது பற்றி பாராளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளதால் மீண்டும் உரையாற்றுவது பொருத்தமல்ல என்றும் கூறி ஜனாதிபதி கட்சி தலைவர் கூட்டத்தை முடிவு கொண்டு வந்தார் என்பதாகவும் அன்றைய தினம் நேற்று பகல் வேளையில் இந்த பாராளுமன்ற உரைக்கு முன்பதாக ஜனாதிபதி அவர்கள் கட்சித் தலைவரோடு கலந்துரையாடிய போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்து அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல பிரதமர் தலைமையிலும் இது தொடர்பான முக்கியமான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஆலோசனை கூட்டம் ஒன்று. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இடம்பெறுகிறது. வலுசக்தி சவால்களுக்கு மத்தியில் அரசு சேவையை தடையின்றி முன்னெடுக்க விசேட குழு தீர்மானம். பிரதமர் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் முதலாவது கூட்டம் என்பதாக அந்த செய்தி இடம்பெற்று நாங்கள் காணலாம். அரசு சேவையை முறையாக பேணுவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் முதலாவது கூட்டம் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. மத்திய கிழக்கின் போர் சூழலை காரணமாக தற்போது எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வலுசக்தியை முகாமைத்துவம் செய்து அரசு சேவையை தொடர்ச்சியாக பேணுவது தொடர்பாக இக்கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அத்துடன் அரசின் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பாகவும் குழு கவனம் செலுத்தியதோடு பொதுமக்களுக்கு அரசு சேவைகளை தடையின்றி தொடர்ச்சியாக வழங்குவதற்கும் அரசு ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தவிர்த்துக் கொள்வதற்கும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர்களான நந்திக சனத் குமார் நாயக்கம், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபா
பிரபாத் சந்திரகீர்த்தி, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக்க பண்டார, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபிலசி பெரேரா, வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் DM உதயங்க ஹேமபால உள்ளிட்ட பல முக்கியமான அதிகாரிகளும் அதே போல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய உயர்மட்ட குழுவினோடு கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் பல தீர்மானங்கள் எடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பது காரணம். அதே போல பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் தடையின்றி எரிபொருள் விநியோகம் இடம்பெறும், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முற்றாக மூடப்படும் என போலி செய்திகள் பதியப்படுகின்றன. வழமை போன்று எவ்வித தடையுமின்றி வார இறுதி நாட்களிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கை முடக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முற்றாக மூடப்படும் என போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன. இவ்வாறான நெருக்கடிகள் அற்ற சாதாரண சூழலின் போதும் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படும், அதை அடிப்படையாக கொண்டே இவ்வாறான செய்தி பகிரப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவ்வாறான எந்த எவ்வாறு இருப்பினும் இந்த இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட மாட்டாது என்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தேவை ஏற்படின் ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதிலும் எவ்வித சிக்கலும் இல்லை. எரிபொருள் களஞ்சிய முனையங்களும் மூடப்பட மாட்டாது. QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மாற்றிக்கொள்ளப்பட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களுக்கு புதிய குறியீடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மிகச்சிறிய தொழில்நுட்ப சிக்கல் மாத்திரமே காணப்படுகின்றன. அவையும் உடனுக்குடன் சரி செய்யப்படுகின்றன. எரிபொருள் விநியோகத்தர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவையான எரிபொருள் தொகையை முன்பதிவு செய்ய முடியும். எனவே வார இறுதி நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. தொழிற்சாலை துறைக்கு தேவையான எரிபொருட்களும் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும். மக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தாத வகையில் எரிபொருள் விநியோகம் முடக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்ததாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்று முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படும், அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தகவல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் எனவும் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டில் எவ்வித தடையுமின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. மின்சார நுகர்வு மாதத்திற்கு மாதம் மாறுபடுகிறது. சில காலங்களில் நுகர்வு அதிகரிக்கிறது. உலக சந்தையில் நிலக்கரி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண காலங்களில் கோரப்படும் டெண்டர் விலைகளை விட தற்போது அதிக விலைகளை காணப்படுகின்றன. இவ்வாறான சவாலான சூழலையே நாம் எதிர்கால தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. எண்ணெய் விலை மற்றும் மின்சாரம் கட்டணம் ஆகிய அனைத்து உலக சந்தையில் நிலக்கரி மற்றும் எரிபொருள்களின் விலைகள் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படும். மேலும் நிலக்கரியின் தரம் தொடர்பான சில அறிக்கைகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவை குறித்தும் உரிய ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கோரிக்கை விடுத்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தெரியும். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் எரிபொருளை பயன்படுத்துகின்ற போது சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதாகவும் அது தொடர்பான செய்தியும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் மக்களிடம் அவர் வினயமான இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது.